நாம் தமிழர் ஒரு கட்சி எதிரி யார்? இப்போ போர் அறிவிச்சிருக்கீங்க. நாங்கள் விஜய் ஒரு பொருட்டாக கருதாமல் தான் இருந்தோம். மிக மோசமான இடத்துக்கு இந்த தமிழகத்தை தள்ளி கொண்டு போகக்கூடிய இடத்துக்கு அவர் நகர்றதுனால எந்த ஒரு புரிதலும் இல்லாதனால அவரையும் எதிர்க்கக்கூடிய இடத்துக்கு நாங்கள் வந்து விட்டோம் தான் நான் சொல்றேன். இன்னைக்கு வந்த கட்சியா இருக்கக்கூடிய இன்னைக்கு அந்த கட்சி ஒரு தடவையும் தேர்தலை சந்திக்காத ஒரு கட்சியை சரிசமமா வைத்துக்கொண்டு மும்முனை போட்டிங்கிறீங்க. விஜய் அவர்களை மூன்றாவது சக்தியாகவும் நான் போட்டியிலே இல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்க நாம் தமிழர் கட்சியை கொண்டு வந்து சொல்றீங்க. இந்த கட்சி இந்த மண்ணுக்கு எவ்வளவு தீமை, இந்த தமிழக மண்ணிற்கு எந்த விதத்திலும் ஒரு பயனளிக்காத ஒரு இடத்துல இன்னைக்கு விஜய் அவர்கள் இன்னைக்கு கட்சியை தொடங்கி வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறத வெளிக்கொண்டு எல்லாரையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிக்கும் இருப்பதனால்தான் திராவிட கட்சிகள் தான் நடிகர்களை முன்னிறுத்துதுன்றீங்க. உறுதியாக திராவிட கட்சிகள் தான் முன்னிறுத்துது. ஏன்னா இதற்கு முன்னாடி இருந்த கமலஹாசன் என்ன சொல்லி வந்தார்? டிவியை உடைச்சிட்டு வெளில வந்தார். இன்னைக்கு எங்கே போய் அடைக்கலமாயிருக்காரு? விஜய் அவர்கள் நாளைக்கு எங்கே போவாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும். உறுதியாக அவர் திமுக பின்புலமாக இருந்துக்கிட்டு அங்கே தான் செல்வார், அங்கே தான் போவார். அவரோட படம் இன்னைக்கு வெளியே வரணும். நான் வெளிப்படையாக சொல்கிறேன், அப்படி அவர் திமுக எதிர்க்கிறா இருந்தால் நாளைக்கு ரெட் ஜெயண்ட் படத்தை கொடுக்காம இருப்பாரா? அவர் படம் வரப்போகுது, சனநாயகன் படம். ரெட் ஜெயண்ட்டுக்கு எதிர்த்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுவாரா? பண்ண முடியுமா? தமிழ்நாட்டையே உலுக்கிய இந்த கோர ஆணவ கொலை கவின் அவர்கள் முதல்ல அறிக்கை கொடுத்து நாம் தமிழர் கட்சி தான். யார் அங்கு பாதிக்கப்படுறார்களோ அவர்கள் பின்னால் நாம் தமிழர் கட்சி என்றுமே இருக்கும், அதில் மாற்று கருத்தே இல்லை. இன்றைக்கு அண்ணன் அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்காங்க, ஆணவ படுகொலைக்கு சட்டம் இயற்ற வேண்டும். ஆணவ படுகொலைக்கு எதிராக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி அடிப்படை அரசியல் புரிதலும் இல்லாமல் அறிவும் இல்லாமல் இத்தனை பெரிய இளைஞர் கூட்டத்தை தப்பாக வழிநடத்தி கொண்டு போயிருக்கார். இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆணவ படுகொலை நடந்திருக்கு. கவின் ஒரு இளம் தளிர் செத்து போயிட்டான். இதுக்கு உங்களோட குரல் எங்க? ஏன் நீங்க மௌனமா நிக்கிறீங்க? அப்ப இந்த திமுக அரசை எதிர்த்து நீங்க கேட்கணும்ல, இந்த கேள்வி கேட்கணும்ல, அந்த நியாயத்தை பெற்றுத்தரணும்ல. நீங்க ஆர்ப்பாட்டங்கிற பேர்ல 3 நிமிஷம் நின்றுட்டு மௌனமா சாரி கேளுங்கன்னு சொல்லிட்டு போறீங்கன்னா நீங்க எப்படி இந்த அரசியலை நீங்க சரியான அரசியல் எடுத்துட்டு போக முடியும்? ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு நீங்க பதில் சொல்லணும். இந்த அரசை எதிர்த்து நீங்க கேள்வி கேட்கணும். இந்த அரசு செய்யக்கூடிய தவறுகளை மக்களிடம் எடுத்து கொண்டு போய் பேசணும். நான் தேர்தல் அப்பதான் வருவேன், தேர்தல் அன்னைக்கு தான் நான் பேசுவேன்னா அது அரசியல் கிடையாது. மூன்றாவது கட்சி, மூன்றாவது மும்முனை போட்டியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர், நீங்கள் அவ்வளவு வாக்குகள் வச்சிருக்காரு, அவர் வந்தா ஜெயிச்சுவாரு. அவருடைய திட்டம் வேற எதனால இருக்கலாம். சாதிக்கு யாரு மேன்மை குடிகளோ இல்ல யார் உயர்ந்த சாதியோ இல்ல யார் இந்த கொலையை செய்தார்களோ அவர்கள் பின்னால் இருக்கிறது தானே இதுக்கு பேரு. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு சசிகுமார் தங்கவேல் சார். வணக்கம். வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் போர் அறிவிச்சிருக்காரு. எங்களுக்கும் டிவி கேட்க தான் இனிமேல் போருன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி மீது ஒரு பிம்பம் உருவாக்கப்படுது. எப்படி அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து யாரெல்லாம் புதிதாக ஒரு கட்சியை தொடங்கி வருகிறார்களோ இவர்கள் எல்லாரையும் ஒரு குடைக்குள் கொண்டு வந்து நிறுத்துவது போல நாம் தமிழர் கட்சிக்கு இனிமே போட்டி இவர்கள் தான். எப்படி ஐயா கமலஹாசன் வரும்போது இனிமே நாம் தமிழர் கட்சிக்கும் கமலஹாசன் அவர்களுக்கு தான் போட்டி அப்படிங்கிற மாதிரியும், அதுக்கப்புறமா அவர் ரஜினிகாந்த் கட்சியை தொடங்குறாருன்னு சொல்லும் போதே இனிமேல் நாம் தமிழர் கட்சியும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தாங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிற ஒரு பார்வையை இங்கே வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக 2016 தேர்தல் களத்தில் வந்ததுலேருந்து பிரகடனம் செய்துகிட்டே வந்திருக்கோம். நாங்கள் இங்கு இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கும் தேசிய கட்சிகளான பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் நேர் எதிரானவர்கள், அவர்களோடு எங்களுக்கு கூட்டணியும் கிடையாது, உறவும் கிடையாது என்று சொல்லி மனித குலத்தின் எதிரியாக நாங்கள் பாஜக அறிவித்து விட்டு நாங்கள் தேர்தல் களத்தில் நிற்கிறோம். அதில் என்றைக்குமே சமரசம் இல்லாமல் இந்த கட்சி தொடர்ச்சியாக பயணித்து கொண்டே இருக்கிறது. மக்கள் மனதில் இடம்பெற்று கொண்டு மக்கள் மனதை அவர்களிடமிருந்து வாக்குகளை பெற்று இன்றைக்கி 8.2% யாரோட கூட்டணி இல்லாமல், இதுவரைக்கும் திராவிட கட்சிகளோட இல்லை தேசிய கட்சிகளோட ஒரு கூட்டணி அமைக்காமல் நாங்கள் தனித்த பெரும்பான்மையாக பலத்தை நிரூபித்து நாங்கள் 8.2% வாக்குகளை வாங்கி இன்றைக்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கோம். அப்படி நாங்கள் இருக்கும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்த கட்சியாக இருக்கக்கூடிய இன்னைக்கு அந்த கட்சி ஒரு தடவையும் தேர்தலை சந்திக்காத ஒரு கட்சியை, ஒரு வாக்கு சதவீதம் கூட இன்னைக்கு நிரூபிக்கப்படாத ஒரு கட்சியை நீங்கள் சரிசமமாக வைத்துக்கொண்டு மும்முனை போட்டிங்கிறீங்க.
நாம் தமிழர் கட்சி 8.2% வாங்கி ப்ரூவன் ஒரு ஓட் பேங்கை வச்சிருக்க கட்சியே நீங்கள் வந்து நிராகரித்து விட்டு நீங்கள் இன்னைக்கு வந்து விஜய் அவர்களை வந்து 3வது சக்தியாகவும் நான் இந்த போட்டியிலே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நாம் தமிழர் கட்சியை கொண்டு வந்து சொல்கிறீங்க. அப்படிங்கும்போது இந்த கட்சி இந்த மண்ணுக்கு எவ்வளவு தீமை, இந்த கட்சியினால் என்னென்ன எப்படி சொல்கிறது, இந்த கட்சியினால் இந்த தமிழக மண்ணிற்கு எந்த விதத்திலும் ஒரு பயனளிக்காத ஒரு இடத்துல இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் இன்னைக்கு கட்சியை தொடங்கி வந்துகிட்டு இருக்கார் அப்படிங்கிறத வெளிக்கொண்டு எல்லாரோடையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிக்கும் இருப்பதனால்தான் நாங்கள் இந்த கட்சியை முதல்ல நீங்கள் இதுலேருந்து அப்புறப்படுத்துகிறோன்னு இன்னைக்கு முதன்மையை அதை கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு காரணம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு புதிதாக வரக்கூடிய, நாளைக்கு தனுஷ் வருவார், இப்போ அவரே ரசிகர் மன்றத்தை சந்திக்கிறாங்கிறாங்க, இப்படி ஒவ்வொருத்தராக கொண்டு வந்து இந்த திராவிட கட்சிகள் முன்னாடி நிறுத்தும். யாரெல்லாம் ஒரு மாற்று சக்தியாக இந்த மண்ணில் ஒரு சித்தாந்தத்தை நிறுவி, தமிழ் தேசியம் என்ற சித்தாந்தத்தை நிறுவி 2016 தேர்தல் காலத்திலேருந்து இன்று வரை எல்லா மக்கள் விரோத போராட்டங்களுக்கும் இதுக்கும் எதிராக நீங்கள் மக்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய எல்லாத்துக்கும் நாங்கள் நின்றுருக்கோம். திராவிட கட்சிகள் தான் வந்து நடிகர்களை முன்னிறுத்துதுன்றீங்களா? விஜய் இல்லை, உறுதியா திராவிட கட்சிகள் தான் முன்னிறுத்துது. ஏன்னா இதற்கு முன்னாடி இருந்த கமலஹாசன் என்ன சொல்லி வந்தார், இன்னைக்கு வந்து திமுக என்ற தீய சக்தியை நான் ஒழிச்சாவேன்னு டிவியை உடைச்சிட்டு வெளில வந்தார். இன்னைக்கு எங்கே போய் அடைக்கலமாயிருக்காரு? இன்னைக்கு திராவிட கட்சிகளோடு போய் அடைக்கமாயிருக்காரு. இன்னைக்கு விஜய் அவர்கள் எந்த இடத்துலேருந்து வந்திருக்காங்க, விஜய் அவர்கள் நாளைக்கு எங்கே போவாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும். உறுதியாக அவர் வந்து திமுக பின்புலமாக இருந்துக்கிட்டு அங்கே தான் செல்வார், அங்கே தான் போவார். அவரோட படம் இன்னைக்கு வெளியே வரணும். நான் வெளிப்படையாக சொல்கிறேன், அப்படி அவர் திமுக எதிர்க்கிறா இருந்தால் நாளைக்கு ரெட் ஜெயண்ட் படத்தை கொடுக்காம இருப்பாரா? அவர் படம் வரப்போகுது, சனநாயகன் படம். ரெட் ஜெயண்ட்டுக்கு எதிர்த்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுவாரா? பண்ண முடியுமா? இன்னைக்கு கர்நாடகாவில் ஓப்பனாக சொல்கிறாரு, ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, எங்களுக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டின்னு சொல்லிட்டு. நான் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுக்க முடியுமா? ரெட் ஜெயண்ட் வாங்காதா சனநாயகனை, ரிலீஸ் பண்ணாதுன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு கமலஹாசனை மிக கொச்சையாக கேவலமாக பேசிய கர்நாடகை சேர்ந்தவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாரா? ஏன்னா அவர் படம் அங்கே ஓடணும், படத்தை அங்கே ரிலீஸ் பண்ணணும். கர்நாடகத்தை சார்ந்தவர் ஒருவர் படத்தை வந்து வாங்கியிருக்காரு, படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கார், தயாரித்திருக்கார். அப்போ அதை எதிர்த்து பேச முடியாதவர் நாளைக்கு இவரோடு போய் சரணடைய மாட்டார்னு என்ன நிச்சயம்? ஒட்டுமொத்த சினிமா ஃபீல்ட்லேருந்து அவர் கூட நின்று வந்தவர் தான் அவர். அப்போ இதெல்லாம் நீங்கள் வெளிக்கொண்டு வந்து மக்களிடம் பேசணும். இன்னைக்கு எந்த ஒரு அடிப்படை அரசியல் புரிதலும் இல்லாமல், அறிவும் இல்லாமல் இத்தனை பெரிய இளைஞர் கூட்டத்தை தப்பாக வழிநடத்தி கொண்டு போயிருக்கார் அவர். ஆனால் அதுக்கு திருப்பி எதுவுமே பதில் சொல்லலை. அவர் எதுவுமே தான் சொல்லலையேங்க, அதுதானே இங்க சிக்கலே. அவர் பதிலே சொல்லல, அவருக்கு இல்ல கண்டுக்கலையன்ற. அதுக்கு திருப்பி அவங்க கட்சியை சார்ந்தவங்களோ யாருமே அதுக்கு எதுவும் பதில் தரலையே. இல்ல நாங்க வந்து திமுகவை எதிர்த்து மாற்று வரோன்னு சொல்லிட்டு தான் அவர் பேசுறாரு. திமுகவுக்கு மாற்றுனா நீங்க எந்த இடத்துல திமுக எதிர்த்து நிக்கிறீங்கன்னு கேள்வி இருக்குல்ல. எந்த இடத்துல நீங்க திமுக எதிர்த்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆணவ படுகொலை நடந்திருக்கு, கவின்னு ஒரு இளம் தளிர் செத்து போயிட்டான். இதுக்கு உங்களோட குரல் எங்க? ஏன் நீங்க மௌனமா நிக்கிறீங்க? அப்ப இந்த திமுக அரசை எதிர்த்து நீங்க கேட்கணும்ல, இந்த கேள்வி கேட்கணும்ல, அந்த நியாயத்தை பெற்றுத்தரணும்ல. நீங்க ஆர்ப்பாட்டங்கிற பேர்ல 3 நிமிஷம் நின்றுட்டு மௌனமா சாரி கேளுங்கன்னு சொல்லிட்டு போறீங்கன்னா நீங்க எப்படி இந்த அரசியலை நீங்க சரியான அரசியல் எடுத்துட்டு போக முடியும்? அவர் இப்பதானங்க வந்துக்கிறாரு, இதுக்கப்புறம் தான் அவருடைய செயல் நம்ம முன்னாடியே வந்து கணிச்சு அவர் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் அப்பெல்லாம் கிடையாதுங்க. அது அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி சொல்லலாம், இனிமேதான் வரப்போறாருன்னு சொல்லலாம், வந்ததுக்கு அப்புறம் பேசுவாருன்னு சொல்லலாம். வந்து இறங்கியாச்சு, 2வது வருஷம் நீங்க தொடங்கிட்டீங்க. இன்னைக்கு மதுரையில் 2வது வருஷம் மாநாடு போட போறீங்க. தேர்தல் இன்னும் 6 மாசம் தான் இருக்கு. இப்போயும் நான் வரமாட்டேன்னா நான் படத்தை முடிச்சுட்டு வருவேன் பாரு. படத்தை முடிச்சிட்டாரு, வாங்க இந்த ஒரு படத்துல வடிவேல் சொல்லுவாரு, வாடா வீட்டுக்கு வா கூப்பிட்டே போகல. அந்த மாதிரி இல்லை அரசியல். ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு நீங்க பதில் சொல்லணும். இந்த அரசை எதிர்த்து நீங்க கேள்வி கேட்கணும். இந்த அரசு செய்யக்கூடிய தவறுகளை மக்களிடம் எடுத்துக்கொண்டு போய் பேசணும். நான் தேர்தல் அப்பதான் வருவேன், தேர்தல் அன்னைக்கு தான் நான் வந்து பேசுவேன்னா அது அரசியல் கிடையாது. நான் சொல்றது புரியுங்களா? அப்ப நீ இந்த கட்சியோட அடிப்படை விஷயங்களை நீங்க எடுத்து சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கு. நீங்க இன்னைக்கு காமராஜர்னு சொல்றீங்க, உங்களோட தலைவர் காமராஜர் சொல்றீங்க. காமராஜர் மிக கொச்சையாக கேவலமாக பேசிய திமுக நீங்க எதிர்த்து என்ன பதில் சொன்னீங்க? பேசவே இல்லையே. உங்களோட தலைவர், உங்களோட கொள்கை தலைவர்னு சொல்லியிருக்கீங்க, அந்த தலைவரை நீங்க எதிர்த்து பேசலையே. அப்ப நீங்க என்ன நோக்கத்தோட வரீங்கன்னு மக்களுக்கு தெரியணும்ல. எந்த ஒரு அடிப்படை தத்துவம் இல்லாமல், அடிப்படை புரிதல் இல்லாமல், இந்த மக்களுக்கான எந்த அரசியலையும் எந்த முன்னெடுப்பையும் எடுத்து வைக்காம நேராக உங்களோட திரை கவர்ச்சியை மட்டும் புகழ் வெளிச்சத்தை மட்டும் வைத்துக்கொண்டு இங்க இருக்கிற இளைஞர்களை தவறாக வழிநடத்தி கொண்டு நீங்கள் இத்தனை வாக்குகள் பெற்று நீங்க வென்று விடலாம், நீங்கள் வந்து நேரடியாக முதலமைச்சர் ஆகிவிடலாம் என்ற கனவுல நீங்க வர்றீங்களா? அப்ப இதை எடுத்து சொல்ல வேண்டிய இடத்துல, தாழ்மை இடத்துல இந்த தமிழராக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் அந்த
பங்கு இருக்கு. திரு கமலஹாசன் வந்தப்போ இந்த எதிர்ப்பு இருந்ததா? ஏன் இல்ல நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக எதிர்த்து தான் குரல் கொடுத்தது. இல்ல சீமானே தானே போயிட்டு வரவேற்றாரு, அவர் போயிட்டு மரியாதை நிமித்தமா விஜய் அவர்களையும் வரவேற்றோம், விஜய் அவர்களையும் நாங்கள் வாழ்த்தினோம். அதுல மாற்று கருத்தே இல்ல. ஒரு மாற்று சிந்தனையோட ஒருத்தர் வரும்போதே நாங்க தடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. நீங்கள் ரஜினிகாந்த் வந்தாலுமே நாங்கள் வரவேற்போம், அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்க என்ன பேசி வரீங்கன்னு இருக்க, உங்க கொள்கை என்ன, உங்கள் சித்தாந்தம் என்ன? அவர் வரும்போதே RSSன் பின்புலமாக வரும்போது தான் நாங்கள் எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளானோம். அதே போலதான் கமலஹாசன் அவர்களும் வரும்போது அவர் மையமாக நிற்கிறேன், நான் சென்டரிசம் பேசுறேன், யாருக்கும் நான் இதாக மாட்டேன், RSS இருந்தாலும் சரி காங்கிரஸ் சித்தாந்தம் எதற்கும் நாங்கள் துணை போக மாட்டேன், இல்லை அவரோடு போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை ஆரம்பிச்சார். ஆனால் ஆரம்பம் தான் அப்படி இருந்ததே தவிர தொடர்ச்சியாக அவர் போய் எங்கே போய் நின்னாருன்னு தெரிஞ்சுல. அப்போ நாங்கள் எதிர்க்க வேண்டிய இடத்துல நாங்கள் உண்மையை தானே பேசியிருக்கோம், அப்படிதானே போய் நின்றுருக்காரு. அதே நிலைமை தான் இன்னைக்கு விஜய்க்கு வந்திருக்குன்னு தான் சொல்றோம் நாங்கள். இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. நாம் தமிழர் ஒரு கட்சி எதிரி யாரு? இப்போ போர் அறிவிச்சிருக்கீங்க, எதிரி யாரு? திராவிட கட்சியை தள்ளிட்டு இல்ல திராவிட கட்சியை நாங்கள் தள்ளவில்லை. திராவிட கட்சி முதன்மையான எதிரி, அதுல மாற்று கருத்தே. ஆனா போர் விஜய்க்கு தானே அறிவிச்சுக்கிறீங்க. இல்ல அதாவது நான் சொல்றேன், நீங்கள் போர் விஜய்க்கு ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா விஜய் அவர்களும் அவருடைய நோக்கம் ஏன் என்ன கேள்விக்குறியா இருக்குது. இல்ல அப்படிலாம் இல்ல, நல்ல கேள்வி நீங்க கேட்டது. நாங்கள் என்ன சொல்றோம்னா, நாங்கள் விஜய் ஒரு பொருட்டாக கருதாமல் தான் இருந்தோம், நல்லா புரிஞ்சுங்க. ஆனால் மிக மோசமான இடத்துக்கு இந்த தமிழகத்தை தள்ளி கொண்டு போகக்கூடிய இடத்துக்கு அவர் நகர்றதுனால எந்த ஒரு புரிதலும் இல்லாதனால அவரையும் எதிர்க்கக்கூடிய இடத்துக்கு நாங்கள் வந்து விட்டோம் தான் நான் சொல்றேன். நீங்கள் ஒரு மாற்று சக்தியா வரும்போது நாங்கள் உண்மையிலே வரவேற்றோம். நீங்க எந்த கட்சியுமே வரவேற்கல. அண்ணன் அவர்கள் தான் நீங்கள் கொடியை அறிமுகப்படுத்த போதும் சரி, நீங்கள் கட்சியை தொடங்கும் போதும் சரி உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சது அண்ணன் சீமான் அவர்கள். ஆனால் நீங்கள் ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு சித்தாந்தத்தை தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் ஒரே தட்டில் வைத்து கொண்டு வரும்போது அதை எதிர்த்து பேசின முதல் ஆளாக அண்ணன் சீமான் அவர்களாக இருந்தாங்க. எந்த இடத்துலையும் நாங்கள் சமரசமாகியே போல, அவரோட கொள்கைக்கு நேர் எதிராக அவர் தவறான கொள்கையை எடுத்து வைக்கும்போது அதே நிலைமை தான் இன்றைக்கு நீங்கள் எப்படி நீங்கள் எல்லா ஊடகமும் சேர்த்து விஜய் அவர்கள் தான் அடுத்ததாக நீங்க ப்ரொஜெக்ட் பண்றீங்களா, அப்போ அவரை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு நாங்கள் தள்ளப்படுறோம். அப்போ நீங்கள் ஒரு சரியான அரசியலை புரிந்து வரும்போது நாங்கள் ஆதரவு தெரிவிக்கலாம், இல்லை அவர்களை கண்டு காணாமல் இல்லை அவர்களை வாழ்த்து விட்டு செல்லலாம். ஆனால் முற்றும் உள்ளதாக இது பொதுவெளியில எப்படி பேசப்படுதுன்னா, இந்த போரை இப்போ முதலமைச்சர் நலம் விசாரிக்க பார்க்கறதுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவர் இந்த போரை அறிவிச்சிருக்கு. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் நன்கு புரியணும். நீ ஒன்று இந்த பக்கம் நின்று இல்லை அந்த பக்கம் நின்று இடையில இருந்தாலும் ராடி அடிச்சு செத்துருவோன்னு சொன்னதுலேருந்து ஆரம்பிக்குது எங்களோட. நான் நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் அன்றைக்கு நாங்கள் பேசாமல் இல்லையே, அன்னைக்கும் நீங்கள் ஏன் விஜய் இவ்வளோ கடுமையாக சாடுறீங்க, விஜய் இது திமுக கூட செய்யலை, நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் திமுக கூட இந்த வார்த்தையை பேசவில்லை, திமுக கூட இதை எதிர்க்கவில்லை, திமுக மௌனமாக கடந்து போனது அன்னைக்கு. அப்பயே நீங்கள் அன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்லலை. திமுக விஜய் ஒன்று நீங்கள் ஏன் பேசலை, திமுக ஏன் எதிர்க்கல நீங்க யாருமே கேட்கலையா? அன்றைக்கு எதிர்த்த அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் தான் தொடர்ச்சியாக அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி கொண்டே தான் வர்றோம். நீங்கள் இன்னும் அரசியல் பயிலுங்க, அரசியல் புரிதலோடு இருங்க, அரசியலை சரியாக உங்கள் தலைமுறையில் கற்றுக் கொடுங்கள் தான் நான் சொல்றோம். நாங்கள் எந்த இடத்துலையும் அவர்களை ஆதரித்தோ அவர்கள் செய்வதெல்லாம் சரி என்று சொல்லியே போல அன்று முதல் இன்று வரை நாங்கள் எதிர்த்து கொண்டு தானே இருக்கோம். அப்ப இன்னைக்கு ஸ்டாலினை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எதிர்க்கிறாங்கிற வாதம் தவறானதுன்னு நான் சொல்றேன். இப்போ விஜய்க்கு ஒய்ப் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துக்கிறாங்க. அதே திரு சீமான் அவர்கள் தான் ஒரு உச்சபட்ச புகழ்பெற்ற தம்பி நடிகருக்கு ஆமா அது தேவைதான்றாரு. நேற்று வந்தவங்களுக்குலாம் ஒய் பிரிவா இசட் பிரிவான்னு திருப்பி இப்போ அவரே தான் கேட்குறாரு. இல்லை நீங்கள் ஒரு சினிமா பிரபலத்துக்கும் அரசியல் வந்திருக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு சினிமா பிரபலமாக நாங்கள் மறுபடியும் சொல்கிறோம், சினிமா பிரபலமாக உச்சநட்ச நட்சத்திரம் விஜய் அவர்கள், அதில் மாற்று கருத்தே இல்லை. ரஜினிகாந்த் அவர்களுக்கு அடுத்தபடியாக இந்த தமிழ் மண்ணில் உச்சபட்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடியது நட்சத்திரம் விஜய் அவர்கள் தான். அவரோட படங்கள் பிடிக்கும், படத்தை பார்க்குற அதில் எல்லாம் மாற்று கருத்தே இல்லை. அவருக்கான ஒரு பாதுகாப்புங்கிறது அதை சொல்கிறது தேவை. ஆனால் நீங்கள் ஒரு அரசியல் கட்சியை தொடங்கிவிட்டு அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அரசியலை மையமாக வைத்துக்கொண்டு நீங்கள் அதற்காக ஒன்று செய்கிறீங்களா, ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு விளம்பரத்தை கொண்டு உருவாக்குறீங்களா, அதுதான் தவறுன்னு சொல்கிறோம். நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? இது தவறுங்கிறோம். நீங்கள் நட்சத்திரமாக இருங்க, ரஜினிகாந்த் போகிறாரு, இல்லை கமலஹாசன் போகிறாரு, இல்லை ஷாருக் கான் இருக்காரு, இல்லை சல்மான் கான் இருக்காரு, அவர்களுக்கான ரசிகர் கூட்டத்திலிருந்து அவரை பாதுகாக்கிறதுக்கோ இதுக்கோ இருக்கிற தவறு இல்லை. ஆனால் நீங்கள் அரசியல் காலடி எடுத்து வைத்துவிட்டு நீங்கள் அரசியல் நீங்கள் தான் பெரியவர் போல ஒரு பிம்பத்தை உருவாக்குறீங்களா, அது தவறுங்கிறோம். அதுக்கு நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ கொடுக்குறதுங்கிறது அவரை நீங்கள் திட்டமிட்டு நீங்கள் உருவாக்குறீங்கிறோம். பின்னாடி இருக்கக்கூடிய அது திமுகவோ பாஜகவோ அவர்களை
அவர்களை பின்னாடி வந்து இயக்கி கொண்டிருக்கிறதுங்கிறதா எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. தமிழ்நாட்டையே உலுக்கிய இந்த கோர ஆணவ கொலை இந்த கவின் அவர்கள் இதில் வந்து நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு என்ன? நாம் தமிழர் கட்சி முதல்ல அறிக்கை கொடுத்தது நாம் தமிழர் கட்சி தான். இந்த ஆணவ படுகொலை இன்று இல்லை, என்னைக்கு வந்து கௌசல்யா அவர்களுக்கு நடந்ததோ அன்று முதல், இல்லை யுவராஜ் அவர்கள் கொலை செய்ததாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் நாம் தமிழர் கட்சி உறுதியான நிலைப்பாடுகளுக்கு யார் அங்கு பாதிக்கப்படுறார்களோ அவர்கள் பின்னால் நாம் தமிழர் கட்சி என்றுமே இருக்கும். அதில் மாற்று கருத்தே இல்லை. இதை வந்து முற்றிலுமாக இன்றைக்கு அண்ணன் அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்காங்க. ஆணவ படுகொலைக்கு சட்டம் இயற்ற வேண்டும். இன்னைக்கு எப்படி நீங்க ராஜஸ்தான் மாநிலம்ங்கிறது இன்னைக்கு வந்து சட்டம் இயற்றிருக்கோ, ஆணவ படுகொலைக்கு சட்டம் இயற்றிருக்கோ, அதே போல நீங்கள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் ஏன் இயற்றவில்லைன்னு கேள்வி கேட்டது ஒரே கட்சி, நாம் தமிழர் கட்சி தான். அப்ப யோசிச்சு பாருங்க, ஆணவ படுகொலைக்கு எதிராக இருக்கக்கூடியது நாம் தமிழர் கட்சி. அதுல எந்த நேரடியாக போய் அவர்களை சந்தித்து விட்டும் அவர்களுக்காக அறிக்கை கொடுத்து எல்லா கட்சி தலைவரும் வராங்க. வரலையே, விஜய் அவர்கள் வரலையே. நீங்க பேசுற மூன்றாவது கட்சி, மூன்றாவது மும்முனை போட்டியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர், நீங்கள் அவ்வளவு வாக்குகள் வச்சிருக்காரு, அவர் வந்தா ஜெயிச்சுவாரு, அவருடைய திட்டம் வேற எதனா இருக்கலாம். இதுல என்ன திட்டம் இருக்கலாம்? இதுல என்ன திட்டம்? அப்ப அவர் வந்து சாதிக்கு யார் வந்து மேன்மை குடிகளோ, இல்லை யார் வந்து உயர்ந்த சாதியோ, இல்லை யார் வந்து இந்த கொலையை செய்தார்களோ அவர்கள் பின்னால் இருக்கிறது தானே இதுக்கு பேர். இப்போ அப்படித்தானே எடுத்துக்கொள்ளப்படும். இப்போ அவருக்கு எதிராக நீங்கள் பேசலை அப்படின்னா, அந்த செயலுக்கு எதிராக பேசலைன்னா நீங்கள் ஆதரிக்கிறீங்கிறது தானே அர்த்தம். அப்படிதானே எல்லாருமே அதானே. நீங்கள் வாய் மூடி மௌனம் இருந்தால் என்ன காரணம்? ஒன்று, அங்கு வரக்கூடிய வாக்குகளுக்காக இருப்பீங்க, அந்த அரசியலில் உங்களுக்கு வாக்குகள் போயிடக்கூடாது இருப்பீங்க, அந்த எண்ணத்தில் தான் இருக்காருங்கிறதா எல்லோரோட மக்களின் எண்ணம். அதான் இப்போ நம்மளும் போய் ஆதரவு மட்டும் தான் தெரிவிச்சுட்டு வரோம். வேற என்ன பண்ண முடியும்? நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது வேற என்ன பண்ண முடியும்? நீங்கள் சட்டம் ஏற்றுங்கள்னு சொல்லி குரல் கொடுக்கலாம், அவரை கைது பண்ணுங்கள்னு சொல்லலாம், ஆர்ப்பாட்டம் நடத்தலாம். வந்து இறந்தவருடைய நான் வந்து மேன்மை ஜாதின்றாரு, மேல் ஜாதின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போயிட்டு நீ அவரும் அண்ணன் தம்பி தான் சொல்லிட்டு நம்ம அவங்க கிட்ட வந்து சொல்றோமா, இல்ல இறந்தவங்க கிட்ட மட்டும் ஆறுதல் மட்டும் தெரிவிச்சுட்டு வந்துடுறோம்? இல்லையே, எல்லாம் ஒண்ணும் தானே சொல்றோம். நேற்று நடத்தின எங்களோட மாபெரும் பெரிய மாநாடு நீங்க பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். இன்னைக்கு தேவேந்திர குல வேளாளர்கள், பல்லர் என்று சொல்லக்கூடிய சமூகத்தில் உள்ளவர்கள் எங்களை ஷெட்யூல் காஸ்ட் அட்டவணை பிரிவிலிருந்து எடுங்கன்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளா பண்ணிட்டு இருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக நேற்று மிகப்பெரிய மாநாடை நாம் தமிழர் கட்சி நடத்தியது. நல்லா புரிஞ்சுங்க, தேவேந்திர குல சங்கம் நடத்தல, தேவேந்திர குலத்தை பேசிக்கிற ஐயா கிருஷ்ணசாமி கட்சி நடத்தல, நாம் தமிழர் கட்சி நடத்தியிருக்கு. அதில் வந்து பேசினவர்கள் எல்லாம் எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே கூட்டம் நடத்தி அதுல வந்து தனக்காக பேசல. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி ஒன்று தான் இதை இந்த மண்ணில் செயல்படுத்தி இருக்கு. யாரெல்லாம் நீங்கள் ஒடுக்கப்பட்டவர்னு சொல்றீங்களோ, யாரெல்லாம் மேற்குடின்னு சொல்றீங்களோ, யாரெல்லாம் உயர்ந்த சாதின்னு சொல்றீங்களோ, இவருக்கு அனைவரும் ஒன்று சேர்ந்து இவர்களுக்கான உரிமையை நேற்று பெற்றுக் கொடுக்கணும்னு போராடி இருக்காங்க. இதை சாத்தியமாக்குறது நாம் தமிழர் கட்சி. இதை வேற எந்த கட்சி செஞ்சிருக்குன்னு சொல்லுங்க? அந்த சமூகத்தை சார்ந்த ஒரு கட்சி செய்யுமே தவிர இன்னைக்கு திமுக செஞ்சதா, அதிமுக செஞ்சதா? இல்லையே. இன்னைக்கு எல்லா சமூகத்தையும் நீங்க தமிழர்களாக ஒன்று கூடி நம்ம அவர்களுக்காக போராடணும்னு நிற்கக்கூடியது நாம் தமிழர் கட்சி. அஜித்குமாரின் இதுக்காக நின்றது நாம் தமிழர் கட்சி. அதுக்கு பேசினவர் எல்லாருமே எல்லா சாதியை சேர்ந்தவர்கள். இந்த தமிழ் மண்ணை சார்ந்த அத்தனை பேர் தான் நின்று பேசியிருக்கோம். எல்லாரும் ஒன்றுன்னு தான் சொல்றோம். வாங்க எல்லாரும் தமிழர்களா ஒன்று கொடுங்கள், இது தவறுன்னு சொல்றோம், இப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்றோம். அதுக்காக ஒரு சமூகத்தை நாங்கள் குற்றம் சாட்டவில்லை, அந்த சமூகத்தை சார்ந்தவர் செய்த செயல் தவறுன்னு சொல்றோம். நீ உன் சாதிக்காக பெருமை பேசாத, சாதிக்காக சொல்றது தவறு. நீ சாதி பார்த்து எனக்கு ஓட்டு போட்டா எனக்கு தீட்டு, ஓட்டு எனக்கு வேணான்னு சொல்லக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. அதை யாரா மாற்று சொல்ல முடியுமா? இதை யாரா வெளிப்படையா பேச முடியுமா? இன்னைக்கு அதே இடத்துல இன்னைக்கு ஊடகங்களை சந்திச்சு பேசும்போது மன்னன் அவர்கள் சொல்றாரு, நீ உன் சாதின்னு பார்த்து எனக்கு ஓட்டு போட்டேன்னா எனக்கு ஓட்டு வேணான்னு சொல்றாரு. இதை எந்த கட்சி பேசியிருக்கு? இதே இன்னைக்கு திமுக பேசுமா? சமூக நீதி பேசுது, சமத்துவம் பேசுது. இதை திமுக பேசியிருக்கா? இதை சொல்லுவாங்களா? இன்னைக்கு கனிமொழி சொல்லுவாங்களா? தூத்துக்குடியில போய் அந்த இடத்துல நின்று பேச முடியுமா? உன் சாதின்னு பேசி பெருமை பேசி எனக்கு போட்டேன்னா அந்த ஓட்டு வேணான்னு சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறோம். அதை செய்து காட்டிய கட்சி நாம் தமிழர் கட்சி. 2006 என்டிகே டிவிகே இதுதான் உங்களுடைய இப்போ வருங்கால இந்த சட்டமன்ற தேர்தலுடைய வியூகம் எல்லாம். நீங்க ஒரு பெரிய எதிரியை நீங்க நோக்கி போகும்போது இவர்கள் தன்னால இவர்கள் எல்லாம் ஒதுங்கி ஓடி விடுவார்கள். அதான் நடக்கும். எங்களோட முக்கிய எதிரி இந்த மண்ணை இத்தனை ஆண்டுகள் நாசம் செய்து இந்த மண்ணில் உள்ள எல்லா வளங்களையும் சுரண்டி கொளுத்து தின்னு ஒரே குடும்பம் மட்டும் இன்னைக்கு ஆட்சியில் இருக்குல்ல. சமத்துவம் என்றதை எதை பேசி கொண்டிருக்கிற எதையுமே செயல்படுத்தாம ஒரு குடும்பம் மட்டுமே ஆட்சியில் இருக்குல்ல.
இன்னைக்கு கலைஞருக்கு அப்புறம் அவர் புள்ளைக்கு அப்புறம் இவர் புள்ள, அடுத்து இன்ப நீதின்னு வருதுல, இதுதான் வந்து சமூகத்தின் அநீதி. இதை எதிர்த்து தான் நாம் தமிழர் கட்சி களத்தில் நிற்கிது. அப்ப இதை மடைமாற்றுவதற்கும் இவர்களிலிருந்து எங்களை பிரிப்பதற்கும் விஜய் என்ற ஒரு சக்தியை உள்ள கொண்டு வர நினைக்கிறாங்களா, அதை தவிடுபடியாக்கும் 2026 பாருங்க, காத்திருந்து. நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்க ரொம்ப நன்றி. நன்றி.